காஸ்மிக் கிளிட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் தீபா அர்லாலன். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பத்தி டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா செவ்வாய் பயிற்சி பலன்கள் தாங்க பார்க்க போறோம். செவ்வாய் பகவான் செப்டம்பர் மாதம் 13ஆம் தேதி 2025 சனிக்கிழமை தோராயமா இரவு 9:34 மணிக்கு பாத்தீங்கன்னா கன்னியில இருந்து துலா ராசிக்கு வர. இந்த துலா ராசியில அவர் என்ன பண்ண போறாரு அப்படின்னா, பொதுவா துலா ராசியில அவர் உச்சமாவும் ஆகிறது இல்ல, அதே மாதிரி நீச்சமாவும் ஆவறது இல்ல அப்படின்னு சொல்லலாம். சமநிலையில இருக்க போறார். அப்ப சமநிலையில இருக்கிறாரு அப்படின்னாலும் நிறைய ராசிகளுக்கு அபரிமிதமான நன்மைகள் அப்படின்றத தர போறாரு. பொதுவா சமநிலையில இருக்கிறாங்க அப்படின்னா பெரிய நன்மைகளும் கிடையாது, தீமைகளும் கிடையாது. இப்படி அடங்க சொல்லுவாங்க அப்படின்னா ஆமா அப்படிதான் சொல்லுவாங்க. ஆனா நீங்க ஏன் மாத்தி சொல்றீங்க அப்படின்னா, நன்மைகள் கொடுக்க போறாரு அப்படின்னு நான் ஏன் சொல்றேன்னா அதுக்கு காரணம் குருவோட பார்வை. மிதுனத்துல இருந்து குரு பகவான் அவரோட விசேஷ பார்வை இருக்கு இல்லைங்களா, 5, 7, 9. அந்த மாதிரி 5ஆம் பார்வை பாத்தீங்கன்னா துலாம்ல இருக்கிற செவ்வாய் மேல பதியிறார். அப்ப இத என்ன சொல்லுவாங்க அப்படின்னா குரு மங்கள யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த குரு மங்கள யோகம் ஒவ்வொரு ராசிகளுக்கும் ஏதோ ஒரு விதத்துல நல்லது அப்படின்றது கொடுக்க போகுது. அந்த மாதிரி உங்க ராசிக்கு என்ன நல்லதை கொடுக்க போகுது சட்டன் பார்த்துடலாம் வாங்க. துலா ராசி அன்பர்கள், உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கோ அப்படின்னா, துலாம்ல தான் பாத்தீங்கன்னா செவ்வாய் பயிற்சியாகி உட்கார்ந்துட்டு இருக்காரு. சரி, துலா ராசி அன்பர்களோட ராசி அதிபன் யாரு? சுக்கிர பகவான். சுக்கிர பகவானுக்கு செவ்வாய் நட்பா, பகையா, இல்ல சம ஆற்றல் உடையவரா அப்படின்னா சம ஆற்றல் உடையவர் அப்படின்னு சொல்லலாம். நான் பேசும்போதே சொன்னேன், இங்க பாத்தீங்கன்னா உச்சமாவும் அடையில செவ்வாய், நீச்சமாவும் அடையில, சமநிலையில அமர்ந்திருக்கா. அதுக்கும் மேல குருனோட பார்வை அப்படின்றது இருக்குன்னு. சரி, இன் ஜெனரல் பாருங்க, அவன் உங்களுக்கு என்ன செய்ய போறான்? நல்லதுதான் செய்ய போறான். பொதுவா பாருங்க, உங்களுக்கு லார்ட் ஆஃப் 2 and 7, அதாவது தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன், கலத்திர ஸ்தானத்துக்கும் அவன் தான் அதிபன். அவன் இப்ப சுயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்கான், குருனோட பார்வை இருக்கு. பொதுவா சுயஸ்தானத்துல செவ்வாய் உட்கார்றான் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், டென்ஷன் ஆகுறது, கோபப்படுறது, இரிட்டேட் ஆகுறது, எரிஞ்சு எரிஞ்சு விழுறது, நெருப்பு குழி மாதிரி வாயில அந்த நெருப்பா பாத்தீங்கன்னா கொட்டுறது, பேச்சு அந்த அளவுக்கு உக்கிரமா இருக்கும். அதே மாதிரி வன்மத்தை கக்குவாங்க, அப்படி நிறைய விஷயம் சொல்லலாம். அந்த ஷார்ட் டெம்பர்டா இருப்பாங்க அப்படின்றது. அதாவது எந்த அளவுக்கு கோவப்படுவாங்க அப்படின்னா அவங்களுக்கு தலைவலி அந்த அளவுக்கு வரும். அதுக்கும் மேல கண்ணுல பாத்தீங்கன்னா குட்டி குட்டி மைக்ரோ வாஸ்குலேச்சர்ஸ் எல்லாம் ஒரு சிலருக்கு ரப்சர் ஆக அளவு கூட கோவம் அப்படின்றது வரும். ஆனா இப்ப சுயஸ்தானத்துல உட்கார்ந்துட்டு இருக்க செவ்வாய் பகவான் உங்களுக்கு அந்த மாதிரி காம்ப்ளிகேஷன்ஸ் எல்லாம் கொடுப்பானா? கொடுக்கவே மாட்டான். நான் ஆல்ரெடி அந்த மாதிரி தாங்க. அப்ப அந்த மாதிரி குணாதிசயங்கள்ல பெருமளவு மாற்றம், அந்த கோபமும் குரோதமும் ஆத்திரமும் இது எல்லாமே அந்த முரட்டுத்தனமும் அப்படியே சாலிடா குறைஞ்சிடும். எதனால? குருனோட பார்வையினால. சரி, வேற என்னென்ன மாதிரி குணாதிசயங்கள் இருக்கும்? ஆல்ரெடி நான் பெர்ஃபெக்ஷனிஸ்ட். துலாம் அப்படின்னாலே பெர்ஃபெக்ஷனிஸ்ட். வெட்டு 1 துண்டு 10. இப்ப இன்னும் பெர்ஃபெக்ஷனிஸ்டா மாறிட்டேன். இருக்கிற பெர்ஃபெக்ஷன் அக்க போரே தாங்க முடியல, புதுசு வேறவா இன்னுமா அப்படின்லாம் கேட்க கூடாது. இன்னும் பெர்ஃபெக்ஷன் ஆயிடுச்சு. எப்படி? பொதுவா பாத்தீங்கன்னா துலாம் கிட்ட வேகம் இருக்கும், விவேகம் கொஞ்சம் கம்மியா இருக்கும். இப்ப என்ன ஆகும்னா வேகம் கலந்த விவேகம் கலந்த வேகம், வேகம் கலந்த விவேகம் அப்படின்றது இருக்கும். சட்டு சட்டுன்னு யோசிப்பீங்க, ஆனா பாத்தீங்கன்னா டக்குன்னு அதை செஞ்சிட மாட்டீங்க, அனலைஸ் பண்ணி செய்வீங்க. இந்த கேரக்டர்ஸ் எல்லாம் இயற்கையாவே துலாம்க்கு உண்டு. இதெல்லாம் இன்னும் அதிகமாகும். கடவுள் வழிபாடு அப்படின்றது அதிகமா இருக்கணும்னு தோணும். இறையாற்றலை தெரிஞ்சுக்கணும், அடையணும்ன்ற எண்ணம் தோணும். நம்ம யார் யார்கிட்ட எப்படி எப்படி சொன்னா அவங்க அந்த பேச்சை கேட்பாங்க. பக்குவமா சொல்றது அப்படின்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா, அந்த மாதிரி பக்குவமா குணமா நம்ம சொல்றதுக்கான ஒரு விஷயம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா குருனோட பார்வை இருக்கிறதுனால குருனோட கேரக்டர்ஸ் எல்லாம் மேனிஃபெஸ்ட் ஆகும். ரொம்ப சிம்பிள், அவ்வளவுதான். சரி, அதுக்கும் மேல இவர் பாருங்க லார்ட் ஆஃப் 2 and 7 அப்படின்றதுல தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு இவன் தான் அதிபன்றதுனால நிறைய துளாராசி அன்பர்கள் குடும்பத்துல பொதுவா தன குடும்ப வாக்குஸ்தானத்துக்கு அதிபன் சுயஸ்தானத்துல உட்கார்றான் போது குடும்பத்துல பஞ்சாயத்து வரும், பிரச்சனை வரும், வில்லங்க வரும். 7ஆம் பாவத்துக்கு அதிபனா அப்போ கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை வரும். 2 பேரும் கத்தி ஒண்ணு எடுத்து சண்டை போடுற மாதிரி வரும். இதெல்லாம் வரும். குரு பார்வை இருக்கிறதுனால அதெல்லாம் வராது. அதெல்லாம் ஆல்ரெடி இருக்கு அப்படின்னா அதெல்லாம் குறைஞ்சிடும். அதுக்கும் மேல குடும்பத்துல பாருங்க சொத்து பத்து வாங்குறது, தனப்பிராப்தி வருது, ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்றது, ஒரு சுப நிகழ்ச்சி செய்யறது, பிளாட்ஸ் வாங்குறது, வீடு கட்டுறது, இந்த மாதிரி விஷயங்கள், கிரவுண்ட் வாங்குறது, விவசாயம் நிலம் வாங்குறது, விவசாயம் நல்லா பண்றது, இந்த மாதிரி புது புது மாடி தோட்டம் அமைக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் குடும்பத்துல செய்வீங்க. இது ஒரு பெரிய பிளஸ் இல்லைங்களா? அதுக்கும் மேல 7ஆம் பாவம் கலத்திரஸ்தான அதிபதி குருனோட பார்வை கடியில அப்படின்னும் போது கலத்திரஸ்தானத்துல ஆல்ரெடி எனக்கும் என் மனைவிக்கும், இப்ப நீங்க துளாராசி ஜென்னா இருக்கீங்கன்னா உங்களுக்கும் உங்க மனைவிக்குமான பிரச்சனைகள் நிறைய இருந்துச்சு அப்படின்னா அது ஓரளவுக்கு சார்ட் அவுட் ஆகும்.
எனக்கும் என் மனைவிக்கும் பெரிய பஞ்சாயத்தே இருந்துச்சுங்க. நாங்க டிவோர்ஸ் நோக்கி போயிட்டு இருக்கோம். நடுவுல 4 பேர் வருவாங்க பேட்சப் பண்றதுக்கு. ஏன்னா குருனோட பார்வையினால இந்த அத்தனை வேலையும் குரு செய்வாருங்க, பெருசா செவ்வா செய்வாரு அப்படின்னு சொல்றதை விட. அதுக்கும் மேல பிசினஸ் பார்ட்னர், உங்களுக்கும் உங்க பிசினஸ் பார்ட்னருக்கும் நிறைய மனமுட்டங்கள் இருந்துச்சு. பிசினஸே அதுல வந்து பாத்தீங்கன்னா அதனால பாதிக்கிற மாதிரி இருக்கு, பெருசா ஒத்து வரல அப்படின்னாலும் குருனோட பார்வை இருக்குனால இந்த குரு மங்கள யோகம்னால என்ன ஆகும்னா பிசினஸ் பார்ட்னர்ஸ்க்கும் உங்களுக்கும் ஏதோ ஒரு விதத்துல ஒரு அண்டர்ஸ்டாண்டிங். அவரு என்ன பண்ணுவாரு, சரி விடு, நம்மளுக்குள்ள ஒரு நம்மளோட உறவை வந்து புதுப்பிக்கும் விதமா நான் இன்னும் கொஞ்சம் இன்வெஸ்ட் பண்றேன் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ஷ்டம். அதாவது ஏதோ ஒரு விதத்துல மாற்றம், ஏதோ ஒரு விதத்துல அதிர்ஷ்டம், ஏதோ ஒரு விதத்துல நிம்மதி, ஏதோ ஒரு விதத்துல சந்தோஷம், இப்படி நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு விதத்துல 10% நிம்மதி சந்தோஷம் அதிர்ஷ்டமானா இருக்கலாம், 100% நிம்மதி சந்தோஷம் அதிர்ஷ்டமானா இருக்கலாம். உங்க சுய ஜாதகத்துல தசை என்ன நடக்குது, தசநாதன் எந்த பாவத்துல இருக்காங்க, அதை பொறுத்து 100%, 10% இல்ல 20% கண்டுபிடிக்க முடியும். சரிங்களா? ஆக துலா, உங்களுக்கு இந்த செவ்வாய் பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா ரொம்பவே நல்லா இருக்கு. ப்ராப்பரா யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. வாழ்த்துக்கள். இப்ப நான் சொல்லி இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்க ராசிக்கான ஒரு பொதுவான கோச்சார பலன்கள். இத பாத்துட்டு இருக்க நிறைய பேர் இல்லைங்க எங்களோட சுய ஜாதகத்தை நாங்க பரிசீலனை பண்ணிக்கணும், இப்ப இத்தனை பயிற்சிகள் எங்களுக்கு எப்படி இருக்குன்னு பக்காவா நாங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நாங்க வாழ்க்கையில பல முக்கியமான விஷயங்களை முடிவெடுக்கும் தருணத்துல இருக்கோம். அதனால எங்க சுய ஜாதகத்தை ஒரு முறை அலசி ஆராய்ஞ்சுக்கணும் அப்படின்னு விருப்பப்பட்டாலும், நான் பேசிட்டு இருக்கும்போது எங்களோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்திருப்பாங்க, அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணி என்கிட்ட பேசிக்கலாம். தேங்க்யூ.